ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பேப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 வெங்காயம், 1 தக்காளி, பழமான தக்காளி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் மல்லி, காரத்துக்கு ஏற்ப 2 வரமிளகாய், கலருக்காக நான் 2 காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புளி தண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் முக்கியம் நமக்கு. ஸோ இப்போ அந்த தேங்காய் பத்தை இருக்கு இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு ரன் விட்டதுக்கு அப்புறமா நம்ம அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் வச்சுருக்கோம்ல, அதெல்லாமே ஆட் பண்ணி அதையும் ஒரு ரவுண்ட் விட்டுருங்க. ரன் விட்டால் தான் அது கொஞ்சம் மசையும், தண்ணி ஊற்றினாலும் மசையும், இல்லைன்னா அப்படியே இருக்கும் அரைப்படாமல். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக. நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வைங்க. நல்லா கடாய் சூடாகட்டும். சூடான ஸ்டேஜில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2-3 ஸ்பூன் எல்லாம் இல்லை, கொஞ்சம் நிறையா. ஏன்னா அப்போ தான் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரத்துக்கு கரெக்டாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான். எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. இப்போ கடுகு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. நான் இந்த வீடியோலேயும் ஒரு குறிப்பு சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இப்போ வந்து டொமேட்டோ வந்து ஆட் பண்ணலாம். கொஞ்சம் பழுத்ததாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வதங்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டும் நல்லா வதங்கி மிக்ஸ் ஆகினதுக்கப்புறமா ஆயில் வந்து பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை எடுத்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்து ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட ரா ஸ்மெல் போகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் நான் உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்கிறேன். ஆலிவ் ஆயில் இருக்குது இல்லையா, ஆலிவ் ஆயிலை டெய்லியுமே நம்மளோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். இதை வந்து சம்மர் டயத்தில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், எல்லா டயத்துலேயும் ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா வந்து ஆட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள், காரத்துக்கு ஏற்ப போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பாதி தான் போட்டிருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு புளி தண்ணி ஆட் பண்ணணும். கொஞ்சமாக புளி தண்ணி போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்ன தான் தக்காளி போட்டிருந்தாலும் கொஞ்சமாக புளி தண்ணி போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வெல்லம் போட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு காரத்தோட லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே ஃபைனல் டச்சுக்காக நம்ம கொரியாண்டர் லீஃப் வந்து ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் மை சேனல். பை பாய்.